பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிமொழி தொகுப்புகளை எடுத்து பார்த்தால் 44 சஹீஹான ஹதீஸ்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நிறைய அந்தஸ்துகள். ஆச்சரியமான விஷயம் எதுவென்றால், ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகைக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்லி அமர்ந்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், பிலால், ஏதாவது விசேஷமான அமல்கள் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி எதுவும் நான் விசேஷமாக செய்வதில்லை. இல்லையே, இன்றைய நாள் இரவு நான் ஒரு சப்தத்தை கேட்டேனே, கது சமீஅத்துஹு லைலத ஹஷஅத்தன் அலைக பைன யதைஹி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உங்களுடைய காலணி ஓசைகளுடைய சப்தங்களை நான் கேட்டேன். எனக்கு முன்னால் ஒரு ஓசை வருகிறது என்றால் நீங்கள் ஏதோ ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கிற அமல் என்ன? என்ன செய்கிறீர்கள்? எதனால் இந்த அந்தஸ்து எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலா எதையுமே நான் செய்யறதே இல்லை அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆமா யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க. இன்னிலம் அத்தஹரு துஹூரன் ஃபி சாஅத்தி லைலின் அவ் நஹாரின், நான் எப்போ ஒது செய்தாலும், ஒது செய்து விட்டு நான் எப்போ ஒது செய்தாலும், அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், நான் ஒது செய்யும் பொழுதெல்லாம் இல்லா ஸல்லைத், நான் 2 ரக்அத் தொழுகுவேன் என்று சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒது செய்து விட்டால், ஒது செய்ததற்கு பின்னால், ஒது செய்ததற்காக நான் ஒரு 2 ரக்அத்தை அல்லாஹ்வுக்காக தொழுகுவேன். பிதாலிக துஹூர் மா கதபலி அன் உஸல்லி, நான் அது மட்டும் தான் தொழுகுவேன். இது மட்டும்தான் பிரத்யேகமாக நாம் செய்து வரக்கூடிய அமல். ஃபதாக ஹாதா, இதுதான் பிலால் உங்களை இவ்வளவு உயர்வாக ஆக்கியது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்